வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழின் காதலின் சேனல். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தின் கீழ் வரக்கூடிய ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய தமிழோவியம் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய தேர்வு நோக்கில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை எப்படி எளிமையாக நான் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல சில குறிப்புகளை வரிசையாக நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து அதை எப்படி எளிமையாக வச்சுக்கலாம் ஞாபகத்தில் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் இங்கே பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது வணக்கம் வள்ளுவ அப்படின்ற ஒரு கவிதை நூலுக்காக 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அதற்கடுத்து தமிழன்பன் கவிதைகள் அப்படின்றதுல தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூலாக ஈரோடு தமிழன்பனுடைய இந்த தமிழன்பன் கவிதைகள் எனும் இந்த நூல் இடம்பெற்றிருக்கு. இதை தவிர்த்து முக்கியமாக ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான். ஒரு பூவினுடைய மலர்ச்சி எப்படி இயற்கையானதோ, ஒரு குழந்தையினுடைய புன்னகை எப்படி ரசிக்கத்தக்கதோ, அதுபோல் அதனையெல்லாம் புரிந்து கொள்ள நமக்கு அகராதிகள் அப்படின்றது தேவைப்படுறதில்லை. வெறுமனே காட்சிகளே அதனை உணர்த்தும். பாடலும் அப்படித்தான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இதை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல தமிழன்பன் அப்படின்ற ஒரு சின்ன பையன், அவன் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கான். தமிழில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கான். அந்த ஓவியத்தோட ஒரு பூவையும் அவன் கையில் வச்சுருக்கான். அவன் அந்த பூவோட வள்ளுவர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வணக்கம் செலுத்துகிறான். இது எப்போ நடக்குதுன்னா 2004ஆம் ஆண்டு நடக்குது. இல்லை, அந்த பையனுடைய வயசு 4 வயசு. அவன் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது பகுதி உங்களுக்கு கோர்வையாக ஞாபகத்தில் இருக்கும். முதல்ல தமிழன்பன் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். இந்த தமிழன்பன் அப்படின்ற அந்த பையனை எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழன்பன் கவிதைகள் அப்படின்றதுக்காக பரிசு பெற்ற நூல், தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது, அவன் ஓவியம் வரைஞ்சிருக்கான். தமிழில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கான். அந்த ஓவியத்தோட ஒரு பூவை கையில் வச்சுருக்கான். அந்த பூவை கையில் வச்சுருக்க அவன் வள்ளுவர் சிலைக்கு முன்பாக வணக்கம் செலுத்துகிறான். இது எப்போ நடக்குதுன்னா 2004ஆம் ஆண்டு நடக்குது. இந்த 4ஆம் ஆண்டு அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அந்த தமிழன்பன் அப்படின்ற பையனுக்கு 4 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட அவன் ஒரு குழந்தை தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இவர் எழுதின மொத்தத்தையும் நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழோவியம், அந்த ஓவியம் அப்படின்ற இந்த பகுதியிலேருந்து இந்த கவிதை எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் அப்படின்ற இந்த ஓமையை இந்த பூவை அந்த குழந்தை கையில் வச்சுருக்கான். இந்த தமிழன்பன் அப்படின்ற அந்த 4 வயசு குழந்தை கையில் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டிங்கன்னா இதையும் நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வள்ளுவர் சிலைக்கு முன்பாக வணக்கம் செலுத்துகிறான் அப்படின்னு சொல்லலாம். 2004 இது எப்போன்னா 2004 சாகித்ய அகாதமி கிடச்சிருக்கு விருது. எதுக்குன்னா வணக்கம் வள்ளுவ அப்படின்ற கவிதை நூலுக்காக. இதை நான் வச்சுக்கிறதுக்காக தான் அந்த தமிழன்பன் அப்படின்ற அந்த பையன் 4 வயசு ஒரு குழந்தை அப்படின்றத நான் வச்சுக்கிறோம். அதற்கடுத்து தமிழன்பனுடைய கவிதைகள் அப்படின்ற நூலுக்காக அவருக்கு தமிழக அரசினுடைய பரிசு கிடச்சிருக்கு. இதுபோக வேறு எதெல்லாம் எதிர்பார்க்கலான்னா, இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் இந்த 4 மொழிகளில் இவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்தி, உருது, இந்தின்றது நார்த் சைடு அப்படின்னு வச்சுக்கோங்க. மலையாளம் அப்படின்றது நம்ம பக்கத்து ஸ்டேட், அதாவது பக்கத்து மாநிலம். ஆங்கிலம் அப்படின்றது பிரிட்டிஷார் நம்ம ரூல் பண்ணதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கிடையில் வர்றது உருது மட்டும்தான், அதை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் அப்படின்றது பிங்கள நிகண்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த வரிகளை கூட கொடுத்து தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இங்கே நீர்மை அப்படின்றது தன்மை அல்லது இயல்பு, இதை குறிக்கக்கூடியது. அதற்கடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். இது நிறைய தேர்வுகளில் எதிர்பார்த்த கேள்வி தான், கேட்கப்பட்ட கேள்வி தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாமறிந்த மொழிகளிலே, எனக்கு தெரிஞ்ச மொழியில் தமிழ் மொழி போல்
எந்த மொழியும் இல்லை அப்படின்ற மாதிரி பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா பாரதியார் வந்து பல மொழிகளில் புலமை பெற்றவர், இருந்தாலும் அவர் வந்து தமிழ் மொழியைத்தான் மெச்சி பேசியிருக்காரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக தாய்மொழி நாள் அப்படின்றது வந்து February 21. இதை மறக்கவே கூடாது, ஏன்னா இதை கூட தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து இலங்கை, சிங்கப்பூர் 2 நாடுகளும் தமிழை வந்து தன்னுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக கொண்டுள்ளது. உலக தாய்மொழி நாள் அப்படின்றது வந்து February 21.